கோயில்கிட்ட வந்துட்டோம் கைஸ். பழனி கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். ரூப்பு தான் அது. பழனி கோயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்ட நெருங்கிட்டோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? முருகரை ஒரு வைபா போய் பார்க்க போறோம். எல்லாரும் ஒரு முறை அரோகரா சொல்லுங்க. முருகனுக்கு யாரும் அங்க போயிட்டு அங்கேருந்து அப்படியே விளாக் கண்டினியூ பண்றாங்க. நடக்க ஆரம்பிச்சோம். பழனி மலைக்கு வந்திருக்கோம் முருகரை பார்க்க போறோம். என்ன கதை போனாதான் தெரியும் என்ன கதைன்ட்டு. முதல் வாட்டி பழனி முருகரை பார்க்க போறீங்க. யாரால? என்னால. பின்னாடி ஒருத்தன் வரான். ஒரு சோம்பேறி. அது போகுதுப்பா பஸ்ஸு. இங்கேருந்து இவி வண்டியில் போக போகிறாங்க ஜாலியாக. கேட் 1 வந்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் வருது ஃப்ரீயாக. அது பேக் சைடு வந்திருக்கோம். பேக் சைடு வந்து கவலைப்படாதீங்க. இங்கே உள்ள வண்டி அடவிட்டு இல்லை. வந்து அப்படியே இவி வச்சதாண்டா கட்டு இஷ்டத்துக்கு காருங்க விட்டா டிராஃபிக் ஆகிடும் முன்னாடி. அதனால தான் வந்து அந்த பார்க்கிங்கில் வண்டியை விட்டு 100 ரூபா பார்க்கிங். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு 200-100 மீட்ரு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இவி வண்டியில் போகிறது. இவி வண்டியில் வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம இவி வண்டி ஃப்ரீ தான். கோயிலே பார்த்துக்குது. வண்டி உள்ளே விட்டா டிராஃபிக் ஆகிடும். அங்கங்கே வண்டி நிறுத்திடுவாங்கன்னு இவங்க என்ன பண்ணாங்க, இந்தமாரி நம்ம இவி வண்டி வச்சு போனாலும் போகுதுன்னு பண்ணுறாங்க. ஓகே தான், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கைஸ். வேறு லெவலில் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. தம்பி யாரை போகிறாரு முதல் வாட்டி போயிட்டு மொத்தத்தை காட்டுறோம். கட் பண்ணி மொத்தத்தை காட்டுறோம். சாமியெல்லாம் காட்ட முடியாதுங்க. ஈவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேறு லெவலில் நம்ம நண்பர் ஒருத்தர் வரேன்னாரு. என்ன நண்பா வரானா இல்லையா நண்பா? ஃபோன் பேசுகிறான். அப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோன் ஒன்று தீரணும்பா. வெளியெல்லாம் வந்தால் ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு வைப் ஆகணும். அதெல்லாம் இல்லை. ஆமாம், ஃபோன் ஒன்று பேசினுங்கிறாங்க சும்மா. இங்கே பேசினுங்கிறேன் வைப்பே பண்ண மாட்டானுபான்னு ஒரு ஃபோன் வச்சுக்கிறானுங்க. லவ்வர்ஸ் கிட்ட அதுவும் கிடையாது. ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க, அதுவும் இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இருக்காது. அவனா இருப்பான், அவங்ககிட்ட மொக்கையை போட்டுன்னு உட்காந்துருக்கு. யாருமே இல்லை, வேற யாராவது இருப்பாங்கடா மொக்கையை போடுவானா. ஒரு சாக்லேட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருக்கான். அவ்வளோதாங்க. சரி பண்ணா போகுது. ஈவி வண்டி வந்துச்சு. வேற லெவலு. இந்த வண்டியில் தான் போக போகிறோம். போய் ரிட்டர்ன் வருமானா யாருன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நம்ப மாட்டீங்க. வீடியோ வேற வீடியோவே எடுக்கல, எங்களே எடுக்கிறோம். நாங்கள் எத்தனை வரோம். நீ நடுவில் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க. நம்ம சொல்லிட்டு வாசமாக சொல்லு. எத்தனை ஒன்று சென்ட் பண்ணால் அப்படி எங்களுக்கு இது இருக்கு சொல்லு. சரி, இளவர கால் மேலே கால் போட்டு பேசினாரு. என்ன பண்ணுறது, வாழ்ற வாழ்க்கையை இங்கே படுத்து முடியுதுவே. ஃபோன் பண்ணுறது வாடா போடான்னு அடிக்கிறானுங்களா? அடிக்கிறான்னு தெரியல. அடிக்கிறான் சொல்ல மாட்டானு. நல்லா இருக்கு சொல்றியா? நீ சொல்ல வயசு பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ தான் வயசாயிட்டா என்ன சொல்ல போறோம்? இல்லாத சொல்லு என்ன சொல்ல போறோம்? அவன் வயிற்று வலியும் பின்னாடி வலியும் வாய் வலித்தோட வராங்க. எல்லாம் வலியே இருக்குது. நார்மலா இருக்கு. இப்போ வீடியோ முன்னாடி சொல்றான் ஆள் பேரு அவளே கிடையாதுடா. நடிக்கிறான். சொல்லு. இல்லடா எக்ஸ் எத்தனை சொல்லக்கூடாது. எத்தனை மடிக்கோன்னா அப்படின்ற மாதிரி தான் சொல்றா. 2 உண்மையை ஒத்துக்கிறேன். இப்பதான் 1 2 அதெல்லாம் இழுக்கூடாது.
வீட்டுக்கு தான் சொல்லணும்னா இந்த வீடியோ யாருன்னு நாங்க 4 பேர் தான் பார்க்க போறோம். கூட என்ன அன்பு சொல்றேன், நீ தான் தைரியம். போனுக்கு நாங்கள் வச்சுக்கலாம். எப்படி விழுந்துரும். வச்சு எடுத்து அதே வச்சு எடுத்துக்கலாம்னு பார்க்குறாப்புல. சொல்லு, நீ தான் தைரியமான வச்ச சொல்லு. அவ்வளோ தைரியமாக நல்லா இல்லையே கட்டுறாங்கப்பா. இதான் மெயின்டெனன்ஸ் செலவில். அப்படியா இருக்கணும். காம்பவுண்ட் சார் கட்டுறாங்க. காம்பவுண்ட் சேர் கட்டினுக்கிறாங்க பயங்கரமாக வைப்பா. அப்படியா சரி வந்துட்டுறா. ஆமாம் போகும்போது நம்ம பேக் சைடு போகணும். பேக் சைடு போயிட்டு அங்கே போட்டு அடி போகணும். அதெல்லாம் சாப்பிடணும் தலை ஃபஸ்ட்டு. ஏன் வாந்தி காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடுவில் எங்கேயும் சாப்பிடல. நல்லா கேராக இருக்கு. ஒரு மாதிரி வேணா வாங்கி இது இல்லையே. ஆனால் இந்த மாதிரி தான் மேலேயே இருக்கும். பேசுங்க பழனி வந்துட்டாங்க. பழனி எப்பயும் வந்தாச்சுன்னு எப்பயும் வீடியோ மாப்பிள்ளைடா பழனியிலேருந்து சொல்கிறான் பழனியில் இருக்குண்டா. அக்கா மாரி பேசுகிறேன். வந்திருக்கண்டா, இப்போ பழனியில் இருக்கண்டா. பேசுறா. முருகரை பார்க்க போறேன்டா. இங்கேயா? இல்ல இல்ல மாமா ஒரு கடை வச்சிருப்பாரு. அந்த நாத்தர்கிட்ட போனா நான் ஃபர்ஸ்ட் வரும்போதுரா இந்த மீனாட்சி கோயில் வந்து ஒர்க்னு இருந்தது. இப்போ தாறு மாதிரி இப்படி போடணும் பட்டுன்னு அப்படி சொல்லும் போது அப்படி போயிட்டு இப்படி வரணும். என்ன நீ கேமராமேன் இந்த கேமராமேன் வச்சு மேலே கட்டு அப்படியே அந்த ஒன்றுக்கு போய் வயசு வரணும். நீங்கள் எவ்வளோ நான் மோத போகிறோம். இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. அலோடு கிடையாது. ஃபோனை கம்பல்சரி செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாப்பா அலோடு இல்லைப்பா. அதிலே போட்டு வந்துருக்கணும். கண்டிப்பாக இங்கே அங்கங்கே வந்து பார்த்தா இது வச்சுருப்பாங்க ஃபோன் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அது இருக்கு. என்னது ஃபோன் வைக்கிறதுக்கு எங்கடா? ஃப்ரீ கைபேசி வைப்பு மையம் ப்ரோ. இதுவும் தான் நினைக்கிறேன். செருப்பு கட்டி வச்சுட்டு போனேன். ஃபோன் அளவு நாங்கள் வீடியோ எடுக்கல. வீடியோ எடுக்கல. வீடியோ எடுக்க முடியாது. மேலே போயிட்டு மேலெல்லாம் யார் வீடியோ எடுக்க முடியாது. யார் அதெல்லாம் வீடியோ பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதனால் இங்கே எங்கேயாவது சேஃப்டி பண்ணிட்டு போயிட்டு லாகில் எடுக்கலன்னு நினச்சா மேலே போயிட்டு எல்லாம் பிளானும் கொலாப்ஸ். ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்துப்போம். பார்ட் 2ல பார்ப்போம். உடம்பு டொயின் டொயின் ஆயிடுச்சு. எனக்கு சரியான தொண்டை பிரச்சனை. ஒரு வாழ்க்கையே பிரச்சனை. இவன் தான் பிரச்சனை. கால் பிரச்சனை. சாமி எப்படி இருந்தது? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறியா? சாமி வந்து அழகாக இருந்தது. இல்லை ராஜகோபுரத்தில் வந்து அந்த கோச்சிக்கிட்ட வந்து இங்கே நின்றுந்தார்ல சாமி சாமி நீ வீடியோ ஆஃப் பண்ணு. சாமி இருங்க சாமி நீ அமைதியாரு சாமி. அது ஞாபகம் வரல. சாமி கட்டிங் போனால் தான் ஞாபகம் வரும். சாமி பார்த்தே சாமி அழகாக ட்ரெஸ்ஸு போட்டு கட்டிங் போடணும் சாமிக்கு. அப்போதான் சாமி இருந்ததுன்னா கோச்சிங் வந்துச்சு. சாமி சமாதானம் பற்றி எங்கிட்ட கொண்டு பார்த்தா வரமாட்டாங்க. ஸ்டாப்பிங் வந்துச்சு. சொன்னது ஸ்டாப்பிங் வருது. காய்ஸ் இன்னைக்கு நைட்டு வந்து பாட்டு வச்சது இருக்கு. எல்லாம் லைவ் வந்துருங்க. இங்கே மேல்மலையூரில் மாமா வீட்டில் டான்ஸ் போடுறோம். ஓகே அப்படி மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஹைவேல நின்று ஆட முடியுமா? ஆடுறோம், பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். ஜாலி தான். சிறப்பாக எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அப்படியே சும்மா தெறிக்க விட வேண்டியது தான். ஹாஸ்பிட்டல் போகணும் காய்ஸ்.
எனக்கு கால் சரியில்லை, ஒருத்தர் தொண்டை சரியில்லை. ஏன்னு பார்த்தோன்னா அவர் அதிகமாக மலை ஏறிட்டாரு, அதிகமாக நீராடி விட்டார். சின்னதாக ஒரு இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு. அது நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களா பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் பார்த்து சர்வீஸ் பண்ணுவோம். சர்வீஸ் பண்ணால் நைட்டு பார்ட்டி பண்ண முடியும். எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கோம். திண்டுக்கல்னா கடை. திண்டுக்கல்லில் வேணு கடைக்கு போகலான்னு பார்த்தோம். வேணு கடை வந்து க்ளோஸ். அதனால் இப்போ இங்கே வந்து மணிமாறன் அந்த பேரடா கடை பேர் வந்து புஜ்ஜுபாய் பிரியாணி வந்து கடை பேர் சரியாக தெரியல எங்களுக்கு. நாங்கள் அப்புறமா கூகுளில் பார்த்து சொல்கிறோம். மணிமாறன் சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்க போங்க. அந்த இடத்துல தான் நான் மணிமாறன் சுகுமாரன் ஞாபகத்திலே இருக்கோம். என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. செம்ம டயர்டு மோகன் நேற்று வந்து கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து வால்பாறையிலேருந்து ஓட்டிட்டு வந்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பழக்கத்துக்குன்னு வராங்க. முன்னாடி பாருங்க, எல்லா வண்டி திணற கிட்டத்தட்ட ஒரு 680 கிலோமீட்டர் நம்ம வரைக்கும் ஓட்டினோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. சால்ட்டாக போயிடலாம், நம்ம பெரிய விஷயமே கிடையாது. என்ன பண்ணுறது, போகும்போது நான் தான் அப்படியே ஃபுல்லாக ஓட்டிட்டு போனேன். சரி வரும்போது நம்மளே ஓட்ட விட்டாங்க. ஓகே, நம்ம வண்டி ஓட்டு நம்ம ஜாலியாச்சு. ஆனால் ஜாலியாக அப்படியே போயிட்டுருவாங்க. சரி, ஒரு ட்ரிப் வந்தீங்கன்னா 2-3 பேர் ஓட்டுற மாதிரி வாங்க, அதாங்க கரெக்டாக இருக்கும். இனிமேல் தான் நம்ம ஒரு ஆளையே ஓட்டுற லாரி டிரைவர் மாதிரி கண்ணு பைபி வச்சுட்டு ஓட்டிட்டு போய் நேரம் வண்டி தான் ஏரியாஸ் மீண்டும் போக உங்களுக்கு கட்டிட்டு இவன் போனால் திடீர்னு பிளான்லாம் மாற்ற மாட்டாங்க. நான் இப்போ அங்கேருந்து வந்து ஓட்டு வந்திருக்கேன். 2 நாள் ட்ராவல் நான் தான் பண்ணியிருக்கேன். மாமா யாருமே ஓட்டல. நேற்று பவுல் நான் ஓட்டிருக்கேன். அந்த ஹில்ஸில் எல்லாம் ஓட்டிருக்கேன். நான் தூங்கவே இல்லை. நானும் தூங்கணும். தூங்கலாம் போடுவாங்க போயிட்டு. இவன் தான் நம்மள 4 பேரும் தாங்கி கையில் பிடிச்சா மாதிரி. நம்ம எதுவுமே பண்ண மாதிரி அதாவது ரூம் எதையும் பார்த்து இங்கேருந்து நம்மளுக்கு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்த மாதிரி. நான் பில்டப் நான் அவர்கிட்ட மட்டும் இல்லை, அந்த புவனேஸ்வர் அண்ணன்கிட்ட எல்லார்கிட்டையுமே விடுவான், ரீல் கொண்டு விடுவான். நோ, இந்த முறுக்கே கிடைக்கலாங்க. இந்த முறுக்குக்காக நான் ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றின்னு போயிட்டேன் அந்த ஹில்ஸில். இந்த முறுக்கு ஸ்பெஷல் எங்கன்னு கேட்டு வாங்கினேன் அப்படின்வான். கேட்டு வாங்கினேன். என்னன்னா பஞ்சாபத்தில் பழனிக்கு போயிருந்தேன். பஞ்சாபத்தில் கொஞ்சம் இடத்துல கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த கோயில் சொல்லுவான், இந்த மூர்த்திகள் கோயில் நாங்கள் போனோம். இதுக்காகவே சர்ச் பண்ணி போனாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அவங்கள அப்படின்னு. நான் தான் பார்த்தேன். என்ன உண்மை இல்லை, அது ஏதோ வந்துச்சு. யார் ஏதோ பார்த்தான்டா, நெகட்டிவ் ஃபால்ஸ் இருக்குல்ல, அவன் ஜூம் பண்ணி பார்த்துருந்தான். அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு குளம் மாரி இருக்கு, அதை பார்த்தான். அப்போ தொட்டு பார்க்கும்போது அது மும்மூர்த்தி காட்டுச்சு. கேட்டுக்கோ. நம்ம மதியானம் அங்கே சாப்பிடவே இல்லை. நான் தோட்டங்காடா என்ன காடு, தோட்டங்காடு என்ன கிடையாது அந்த இதுல இதுவா தோப்பு கடை. தோப்பு கடையில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு பில்டப்லாம் போடுவான். அவங்கள பார்த்தாங்க சொல்லுவான், தோப்பு கடை போய் நாங்கள் சாப்பிட்டோம், செம்மையா இருந்தது. நீ போனா நீ அங்கே போயிட்டு நீ போய் ஃபோன் பண்ண, நம்ம தெரிஞ்சவங்க தான் அப்படின்னுவான். ரூம் காரணம் நம்ம கிட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீ போய் ஃபோன் பண்ணுவான். அடிச்சு விடுவான், பாதி அடிச்சு விடுவாங்க. போலாமா? அடிச்சு விட நீ பார்த்தியா? உட்காந்துட்டே இருக்கு. நீயும் அவன் ஏன் தான்டா 10 அவன் ஏஞ்சி வருவான்.